வணக்கம். சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாளாகும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி திதியை மாத சிவராத்திரி என கொண்டாடுவதைப் போல் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 10:18 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9:01 வரை சதுர்த்தி திதி உள்ளது. சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்கான திதியாக கருத வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி 27ஆம் தேதியைத்தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட 30 முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம். அந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பதால் மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள். மகா சிவராத்திரி அன்று இரவில்தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம். மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவமந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றலையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் வில்வ இலை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்தும் வழிபடுவதால் சிவனின் அருளை பெற முடியும். மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகாசிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கும் சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நன்றி.